IPL தொடரில் யாரும் படைக்காத சாதனைகளை தமிழக வீரர் சாய் சுதர்சன் படைத்தும் அவர் விமர்சிக்கப்பட்டு வருவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டின் இளம் வீரரான சாய் சுதர்சன் உள்ளூர் தொடர்களில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக 2022ஆம் ஆண்டில் குஜராத் டைட்டன்ஸ் அணி அவரை IPL தொடரில் ஆட தேர்வு செய்தது. அந்த சீசனில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் முதல் முறையாக களமிறங்கிய சாய் சுதர்சன் 5 போட்டிகளில் ஒரு அரை சதம் உள்ளிட்ட 145 ரன்கள் குவித்தார். தொடர்ந்து அவர் அந்த அணியால் தக்க வைக்கப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டு 8 போட்டிகளில் 51.71 என்ற சராசரியுடன் 362 ரன்கள் குவித்தார். அதன் பின்னர் அந்த அணியின் தூணாக மாறிய சாய் சுதர்சன் அடுத்த 3 சீசன்களிலும் 500 ரன்களுக்கு மேல் குவித்து அசத்தியுள்ளார். அதிலும் கடந்த சீசனில் 759 ரன்கள் குவித்து 58.38 என்ற அசுர சராசரியோடு ஆரஞ்சு தொப்பியை வென்றார். அதேபோல நடப்பு சீசனின் தொடக்கத்தில் சொதப்பினாலும் பின் தொடர்ச்சியாக 5 அரை சதங்களை விளாசி இந்த சீசனிலும் 700 ரன்களை கடந்து ஆரஞ்சு தொப்பிக்கான போட்டியில் உள்ளார். அதோடு ஒட்டுமொத்தமாக மிக குறைந்த இன்னிங்ஸ்களில், அதாவது 25 இன்னிங்ஸ்களில் 1000 ரன்களை கடந்த இந்திய வீரர், IPL வரலாற்றிலேயே மிக குறைந்த இன்னிங்ஸ்களில் அதிவேகமாக 2000 ரன்களை கடந்த வீரர், தொடர்ச்சியாக 3 சீசன்களில் சதமுலாசிய முதல் இந்திய பேட்டர் என்ற பல்வேறு சாதனைகளையும் சாய் சுதர்சன் படைத்துள்ளார். ஆனாலும் இந்தியாவைச் சேர்ந்த பல்வேறு விளையாட்டு நிபுணர்களும் அவரை பாராட்டுவதற்கு பதிலாக சாய் சுதர்சன் மெதுவாக ஆடுகிறார் என்று அவரை தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர். இத்தனைக்கும் இந்த IPL தொடரில் T20 ஜாம்பவான்களான ஜாஸ் பட்லர், கிளாசன், மிச்சல் மார்ஸ் ஆகியோருக்கு இணையாக 160 ஸ்ட்ரைக் ரேட் என்ற வகையில் சிறப்பாகவே சாய் சுதர்சன் ஆடியுள்ளார். அதோடு அவரது அணியை இறுதிப் போட்டி வரை கொண்டு வந்ததில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. மேலும் இந்த தொடரில் சூரியவன்ஷிக்கு பிறகு 700 ரன்களை தாண்டிய 2வது வீரரும் அவர்தான். அப்படிப்பட்ட நிலையில் சாய் சுதர்சன் பாராட்டுக்கு பதிலாக விமர்சனத்தை சந்தித்து வருவதற்கு அவர் தென்னிந்தியாவைச் சேர்ந்த வீரர் என்பதே முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக இந்திய அணியில் வட இந்திய வீரர்களுக்கு கிடைக்கும் முக்கியத்துவம் எதுவும் தென்னிந்திய வீரர்களுக்கு கிடைக்காது. அதன் தொடர்ச்சியாகவே பல்வேறு சாதனைகளை படைத்தும் சாய் சுதர்சன் விமர்சிக்கப்பட்டு வருகிறார் என்றே பார்க்கப்படுகிறது.